ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரைஸ் அண்ட் ஷைன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக ஈஸியாக கற்றுக்க நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பார்க்லிங் 6 idioms என்னன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன், நோசி பார்க்கர். நோசி பார்க்கர் அப்படின்றத யாரை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போது அடுத்தவங்க விஷயத்த என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நோசி பார்க்கர். எ பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் அதர் பீப்புள் ஆர் டூயிங். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிற பர்சனை நோசி பார்க்கர்னு சொல்லலாம். மை நெய்பர்ஸ் இஸ் ஸோ நோசி, ஸோ நோபடி லைக்ஸ் டு டாக் டு ஹர். என்னோடய பக்கத்து வீட்டுக்கார அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப நோசி கேரக்டர். அவங்க எப்பயுமே யார் என்ன பண்ணுறாங்க என்னென்னு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ யாருமே அவங்களோட பேச விருப்பப்பட மாட்டாங்க. ஹீ இஸ் அ ரியல் நோசி பார்க்கர். ஹீ ஆல்வேஸ் ஹேஸ் டு நோ எவ்ரிதிங் அபவுட் எவ்ரிபடி ஆன் அவர் ஸ்ட்ரீட். அவர் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நோசி பார்க்கர். ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களாம் யார் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாரோட பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பார். டோன்ட் பி ஸோ நாசி, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ரொம்பவும் அதாவது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியே இருக்காத, அது உன்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ். நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா இது உன்னோட வேலை கிடையாது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன், ஃபாஸ்ட் டாக்கர். ஃபாஸ்ட் டாக்கர் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க அந்த மாதிரி மீன் பண்ண முடியாது நம்ம. ஸோ ஃபாஸ்ட் டாக்கர் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி செய்ய வைக்கணும்னு நினைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பர்சன் தான் ஃபாஸ்ட் டாக்கர். சம்மன் ஹூ இஸ் குட் அட் பர்சூடிங் பீப்புள் டு டூ வாட் ஹீ ஆர் ஷீ வாண்ட்ஸ். த சேல்ஸ்மேன் ஃபாஸ்ட் டாக் மீ இன்டு மேக்கிங் எ பர்ச்சேஸ். ஸோ நான் கடைக்கு சும்மா பார்க்க தான் போகணும்னு நினச்சேன், பட் அந்த சேல்ஸ்மேன் எப்படியோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி என்னதை வாங்க வச்சிட்டாரு. அந்த மாதிரி பேசியே ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் ஃபாஸ்ட் டாக்கர் நம்ம சொல்கிறோம். ஹீ ஃபாஸ்ட் டாக்ட் ஹிஸ் வே இன்டு எ பவர்ஃபுல் ஜாப். ஸோ அவர்கிட்ட இருக்கிறது தனித்திறமை பார்த்திங்கன்னா, எப்படியாவது எந்த ஒரு விஷயத்தையும் பேசி ஒரு சாமர்த்தியமாக அதை வந்துட்டு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் அவர்கிட்ட இருக்க ஒரு தனித்திறமை அப்படின்னு சொல்கிற பார்த்துருக்கீங்களா, அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ட்ரை டு ஃபாஸ்ட் டாக் மீ. என்னை எப்படி சமாளித்து ஏதாவது பேசி வாங்க வைக்கணும்னு நினைக்காத, எப்படியாவது அதை செய்ய வைக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு இப்படி சொல்லலாம். டோன்ட் ட்ரை டு ஃபாஸ்ட் டாக் மீ. டோன்ட் ட்ரை டு ஃபாஸ்ட் டாக் மீ. நெக்ஸ்ட் ஒன், கோல்ட் டிக்கர். கோல்ட் டிக்கர்னால் சில பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட தேவைக்காக பழகுவாங்க இல்லைங்களா, அந்த தேவைக்காக பழகி அதை நல்லா அப்படியே ஐஸ் வச்சு பேசி அவங்கக்கிட்ட இருக்கிற மணி அதுக்கப்புறம் பொருளுக்காக பழகிறவங்க தான் கோல்ட் டிக்கர். சம்மன் ஹூ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் சம்மொன் இன் அன் எஃபர்ட் டு கெட் த அதர் பர்சன்ஸ் மணி. ஒருத்தர்கிட்ட இருக்க பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பழகிறவங்க தான் கோல்ட் டிக்கர். ஷீ இஸ் எ கோல்ட் டிக்கர். இஃப் யூ ஹாவ் மணி எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். அவள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் டிக்கர், அதாவது உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா எப்படியாவது பணம் இருந்துச்சுன்னா நல்லா உங்ககிட்ட பேசுவாங்க அவங்க, அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான். ஷி வாஸ் ஏ கோல்ட் டிக்கர் ஸோ ஐ ஹேட்டட் ஹர். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் டிக்கராக இருந்தா, அவள் வந்து உண்மையான பாசத்தோடு பழகலை, பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தான் பழகணும். ஸோ அவளை எனக்கு பிடிக்கல, அவளை நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது. கோல்ட் டிக்கர்னால் தேவைக்காக பழகிறவங்க, பணத்துக்காக பழகிறவங்கள தான் கோல்ட் டிக்கர். வெரி வாட் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே இருக்காது அதில், ஆனால் எதுக்கு இப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க, ஃப்யூச்சரை நினச்சி அது அப்படி இது அப்படியான்ட்டு. எ பர்சன் ஹூ ஆஃபன் வெரிஸ் எஸ்பெஷலி அபவுட் திங்ஸ் தட் ஆர் நாட் இம்பார்ட்டண்ட். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறது தான் வெரி வாட். டோன்ட் பி அ வெரி வாட், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். ஸோ எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்காக கவலைப்பட்டுகிட்டே இருக்காத, எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், if I could live my life again I would not be a very watch. திருப்பும் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, திருப்பும் நான் என்னோடய வாழ்க்கையை வாழணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டேன், பட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்றது தான் இது. நெக்ஸ்ட் ஒன், மை ஃப்ரெண்ட் இஸ் a real very watch. என்னோடய நண்பன் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருப்பான். எக்ஸாம் அப்படி ஆகிடுமோ, ஃப்யூச்சர் அப்படி ஆகிடுமோ, ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறவர் தான் வெரி வாட்ச். நெக்ஸ்ட் ஒன், ஏர்லி பேர்ட்னா
அதிகாலையிலே சீக்கிரமாக எந்திரிக்கிறவங்கள தான் என்ன சொல்கிறேன்னா ஏர்லி பேர்ட். அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு விஷயத்துக்குனா முன்னாடியே வந்து நின்றுடுவாங்க, எல்லோரும் வரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க, அவங்க தான் ஏர்லி பேர்ட். எ பர்சன் ஹூ கெட்ஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங் ஆர் அரைவ்ஸ் ஏர்லி. மை மாம்ஸ் பீன் ஏர்லி பேர்ட் ஹர் ஹோல் லைஃப். என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முழுதுமே எப்படி தான் இருந்திருக்காங்க, ஏர்லி பேர்ட் தான். ஸோ அவங்க எப்பயுமே காலையில் 4 o'clock எழுந்திரிச்சிருவாங்க, நேரமாக எந்திரிக்கிறது தான் அவங்களோட ரெகுலர் ஹேபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா, அந்த மாதிரி பர்சனை ஏர்லி பேர்ட் சொல்லலாம். ஐ லைக் டு ஸ்லீப் லேட், ஐ எம் நாட் அன் ஏர்லி பேர்ட். ஸோ நான் எப்பயுமே லேட்டாக தான் தூங்குவேன், அதனால் என்னால் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, ஸோ நான் வந்துட்டு ஏர்லி பேர்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Next one. John arrives at the office before everyone else. He is an early bird. ஸோ ஆஃபீஸில் எல்லோரும் வரத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டாலாம் வந்து நின்றுடுவார் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டாக நிற்கிறவங்களையுமே ஏர்லி பேர்டுன்னு சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் அன் ஏர்லி பேர்ட். நெக்ஸ்ட் ஒன், நைட் ஓல். நைட் ஓல் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சு வேலை பார்க்குறாங்க, மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு தூங்காமல் லேட் நைட் தூங்குறவங்க தான் நைட் அவுல்னு சொல்லுவோம். எ பர்சன் ஹூ டென்ஸ் டு ஸ்டே அப் அன்டில் லேட் அட் நைட் ஆர் வேக்ஃபுல் அட் நைட். நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறவங்களும் லேட்டாக தூங்க போகிறாங்க பார்த்துருக்கீங்களா, தூங்காமல், ஸோ அவங்க நைட் அவுல்னு சொல்லலாம். எவ்ரி டைம் த எக்ஸாம் ஸ்டார்டட் ஐ வுட் பிகம் எ நைட் அவுல். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நான் சில பேர் நைட் ஸ்டடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ நான் என்னவா ஆகிடும்னா நைட் ஆகலா, அதாவது தூங்கவே மாட்டேன், விடிய படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸ் சொல்லுது. He came home at 4 in the morning after the party. He is such a night owl. ஸோ பார்ட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா விடிய காலையில் 4 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க. ஸோ நைட் ஃபுல்லாக அவங்க தூங்கவே இல்லை. அவன் ஹீ இஸ் சச் அ நைட் அவுல்னது, தூக்கன்றதே அவனுக்கு கிடையாது, தூக்கமே வராது அப்படின்றது தான். ஐ எம் நாட் எ நைட் அவுல், ஐ கோ டு ஸ்லீப் அட் 11 PM. நான் வந்துட்டு நைட் அவுல் கிடையாது, என்னால் நைட்லாம் முழிச்சிட்டுலாம் இருக்க முடியாது, நான் பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா தூங்கத்துக்கு 11 o'clock போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டே ட்ரீமர். டே ட்ரீமர் அப்படின்னா பகல் கனவு கால்றாங்க பார்த்துருக்கீங்களா, உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ இருக்கும், அதுதான் டே ட்ரீமர். எ பர்சன் ஹூ ஆஃபன் திங்ஸ் அபவுட் டூயிங் சம்திங் எல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் அட்டென்ஷன் டு த ப்ரெசன்ட். ஸோ இங்கே இப்போ என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியாமல் எதையோ அதை நினச்சிட்டு கனவு காண்டுட்ருக்காங்களா டே டைமில், அவங்க தான் டே ட்ரீமர். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் எனிமோர், ஹீ இஸ் ஆல்வேஸ் லிவிங் அஸ் எ டே ட்ரீமர். ஸோ அவனை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யாத, அவனை நம்பாத, அவன் பகல்லே கனவு காண்டுட்டு உட்காந்துட்ருப்பான். ஹீ இஸ் ஆல்வேஸ் லிவிங் அஸ் எ டே ட்ரீமர். ஸோ பகல் கனவு காண்டுட்டு அதிலே வாழ்ந்துட்டுருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஐம் ஏ பிட் ஆஃப் எ டே ட்ரீமர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டே ட்ரீமர் தான். ஏன் அப்படின்னா சில டைம் அப்படியே உட்காந்துட்டுனா எதையாவது நினச்சிட்டு அப்படியே ட்ரீம்லேயே வாழ்ந்துட்டுருப்பேன். ஸோ ஐம் ஏ பிட் ஆஃப் எ டே ட்ரீமர். நெக்ஸ்ட் ஒன், she was sitting at the back of the class lost in your day dream. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. she was sitting, அதாவது கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பா, அப்படியே கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருப்பா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ். So if you like my videos, please like and share and then comment. Thanks for watching. Stay happy and then stay healthy. Thank you.